அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹார்ட்வொர்க் டிஎன்பிசிலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரியஸ் 2023 தினமும் 50 கேள்விகள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கான 50 கேள்விகள் என்னென்னு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இதில் பாருங்கள், சரியான வினாச்சொல்ல எடுத்துஎழுத சொல்லியிருக்காங்க. இதில் உயிருள்ள உடல்னு கொடுத்துருக்காங்க. இதில் உடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எதில் வரும்? ஒருமையில் வரும். உடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மனிதன்றில் வரும். இப்போ உயர்திணைன்னு சொல்லுவோம், ஆனால் உயர்திணை கிடையாது. ஏன் அப்படின்னா மனிதன் அல்லாத ஒரு உயிர் தானே, உடல் தனியாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஒரு பொருள் வகையை சார்ந்ததுன்னு சொல்கிறோம். ஒரு பொருள் வகையை சார்ந்ததாக இருந்தால் நம்ம அதுக்கு என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா எதுதான் பயன்படுத்தும். இந்த எவை யாவை எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணை பன்மைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னது அக்ரிணையில் பன்மை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எவை யாவையெல்லாம் யூஸ் பண்ணுவோம். தெரிஞ்சுக்கோங்க, அக்ரிணை உயர்திணைனா என்ன, அக்ரிணைனா என்ன, இது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். அடுத்தது பாருங்கள், சரியான வினாச்சொல் தான். சரியான வினாச்சொல் பாருங்கள், தமிழ் மொழி மரபு பாடலின் ஆசிரியர் எப்படி கேட்போம், யார் அப்படின்னு தான் கேட்போம். இந்த என்ன, எது, அதுக்கப்புறம் எங்கு, இதெல்லாமே இப்போ தான் சொன்னேன். எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிணைக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அக்ரிணைக்கு தான் இந்த என்ன, எது, அதுக்கப்புறம் எங்கு. இங்கே ஆசிரியர்னு வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர்திணையில் வருவாங்க. ஸோ அங்கே அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், யார் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பாருங்க, மாடு புல் மேய்ந்தது எந்த காலத்தில் வரும்? மேய்ந்தது அப்படின்னா இதில் என்ன வரும் அப்படின்னா நேத்தே மேய்ஞ்சிருச்சு, அதாவது மேய்ஞ்சி முடிச்சிருச்சு. அப்போ நடந்து முடிஞ்ச செயலை குறிக்கிறதுக்கு நம்ம என்ன காலம் பயன்படுத்துவோம்? இறந்த காலத்தை நம்ம பயன்படுத்துவோம். அதுவே மேய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்த காலத்தில் வருது. அதே மேய்ஞ்சிட்ருக்கு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்காலத்தில் சொல்லுவோம். அதாவது மேய்ஞ்சிட்ருக்கு, மேய்கிறது அப்படின்னா நிகழ்காலத்தில் சொல்லுவோம். அதே இனிமேட்டு மேய போகுது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமேட்டு மேயும் அப்படின்னா அதை நம்ம எதிர்காலத்தில் சொல்லுவோம். அதே மேய்கிறது அப்படின்னா அதை நம்ம எதில் சொல்லுவோம் அப்படின்னா நிகழ்காலத்தில் சொல்லுவோம். சரிங்களா, அப்போ மேய்ந்தது அப்படின்னா அது இறந்த காலத்தில் வரும். அடுத்தது பாருங்க, ஆசிரியர் நாளை சிறுதேர்வு நடத்துவார் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா நாளைன்னா நாளைக்கு தான் நடத்த போகிறோம். அப்போ எதிர்காலத்தில் தான் அவர் நடத்துவார். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், நடத்துவார் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, பொருத்தமான காலம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அமுதன் நேற்று வீட்டிற்கு வந்தான். சரி, ஓகே, வந்தான் அப்படின்னா நேற்று அப்படின்றது நேற்று முடிஞ்சு போச்சு. அப்போ முடிஞ்சு போன செயலை நேற்று வந்துட்டு போயிட்டான். அப்போ முடிஞ்சு போன செயலை கொடுத்து அங்கே நம்ம என்ன பண்ணுவோம், இறந்த காலத்தை பயன்படுத்துவோம். ஸோ இதில் ரைட்டு. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, கண்மணி நாளை பாடம் படிப்பாள். அதாவது அவள் நாளைக்கு தான் படிப்பா. அப்போ நாளைக்கு படிப்பானா என்னது, எதிர்காலத்தை தான் குறிக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இறந்த காலம் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. அடுத்தது மாடுகள் புல் மேய்கின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்ன கொடுத்துருக்காங்க, நிகழ்காலம் கொடுத்துருக்காங்க. இதுவும் தப்பு. அடுத்தது பாருங்க, நாங்கள் நேற்று கடற்கரைக்கு சென்றோம். அதாவது போய் முடிச்சிட்டோம். அப்போ இது இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இறந்த காலத்தில் வரும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எதிர்காலம் கொடுத்துருக்காங்க. மாடு புல் மேய்கின்றன எந்த காலத்தில் வரும், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது பாருங்கள், சொற்களை இணைச்சு புதிய சொற்களை உருவாக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இது என்ன சொல்லுவோம், கீரி பிள்ளை அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே இந்த சொற்களை இணைச்சு புதிய சொற்களை உருவாக்கணும்னா கோழி குஞ்சுன்னு சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம், நாய் குட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதுவே இது பாருங்க, கன்றை என்ன சொல்லுவோம், பசுங்கன்று அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சொல்ல இணைச்சு புதிய சொல்ல நமக்கு உருவாக்க தெரியணும். அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் நிறையா தேவை. அடுத்தது பாருங்க, சாவி கொத்து அப்படின்னு தான் சொல்லுவோம். கட்டுரைன்னு சொல்ல மாட்டோம், குலைன்னு சொல்ல மாட்டோம், கூட்டம்னு சொல்ல மாட்டோம். சாவி கொத்து அப்படின்னுவோம். நாட்களை நம்ம பேச்சு வழக்கு எழுத்து வழக்காக்க சொல்லியிருக்காங்க. நாட்கள், ஓகேவா, நாள்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கொடுத்துருக்காங்க. காக்கா அப்படின்னா அதை நம்ம காக்கை அப்படின்னு சொல்லி எழுதும் போது எழுதுவோம். நிறுத்தற் குறிகள் அறிய சொல்லியிருக்காங்க. பாருங்க, நிறுத்தற் குறிகள் அறிஞ்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு எதிர்மறையான கருத்துக்களை இணைக்கும் போது அங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரைப்புள்ளி யூஸ் பண்ணுவோம். இது நான் உங்களுக்கு அடிக்கடி என்னோட வீடியோஸ் பார்த்துட்டீங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம். அதாவது இரு எதிர்மறையான கருத்துக்களை இணைக்கிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம், அரைப்புள்ளி யூஸ் பண்ணுவோம். பாருங்க, நல்லவன் வாழ்வான் எதிர்மறையாக இருக்கா, தீயவன் தாழ்வான். ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், அரைப்புள்ளி யூஸ் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ஷன் ஏல அரைப்புள்ளி யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நிறுத்தற்குறிகள் தான் அறிய சொல்லியிருக்காங்க. பூக்கள் நிறைந்த இடம் சோலையாகும். ஓகே, இது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு வாக்கியத்தில் எழுவாய் தொடர் இருக்குது அப்படின்னா அங்கே நீண்டு வரும்போது, இல்லைனா ஒரு கருத்தை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த கமா யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ஒரு கருத்தை சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த இடத்துல இங்கே கமா போட்டிருக்கோம். அப்போ என்னது, இதுதான் கரெக்டு. பூக்கள் நிறைந்த இடம் சோலை. ஓகேங்களா, அடுத்தது பொருத்தமான நிறுத்தற்குறிகளை தான் இடம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா இதில் என்ன அப்படின்னா ஒருத்தர் சொல்கிறத நம்ம அப்படியே சொல்லும்போது அதாவது நேர்கூட்டு தொடர்ன்னு சொல்லுவோம். அப்போ அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மேற்கோள் குறிகள் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, பாருங்கள், கூட்டத்தின் தலைவர் அறிஞர் அண்ணா அவர்கள் இப்போது தலைப்பில்லை என்னும் தலைப்பில் பேசும். ஒருத்தர் சொல்கிறத நம்ம அப்படியே சொல்கிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே மேற்கோள் குறி யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அடுத்தது பாருங்க, ஊர் பேர்களோட மருவு. சைதாப்பேட்டையோட மருவு சைதை. இதெல்லாம் சும்மா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஊர் பேர்களோட மருவு தான் கேட்குறாங்க. மயிலாப்பூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும், மயிலின்னு வரும். சரிங்களா, இதுவுமே உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது
கோவன்புத்தூர் இதெல்லாம் தெரியும். கோவன்புத்தூரோட இது வந்து கோயம்புத்தூர் தான் நம்ம கோவன்புத்தூர் அப்படின்னு சொல்லுவோம். கோடைப்புத்தூர் சொல்ல மாட்டோம், கோபப்புத்தூர்னு சொல்ல மாட்டோம். இதெல்லாமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்தது பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் வந்து கேட்குறாங்க. சரி ஓகே. இமெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது? மின்னஞ்சல். இதெல்லாம் ஈஸியாக போடலாம். இமெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல். அதே விரைவஞ்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு போஸ்ட்டை நம்ம விரைவஞ்சல்னு சொல்லுவோம். அதை இணையத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ண வேண்டிய கொஸ்டின் என்ன அப்படின்னா துரிதஞ்சல்லாம் என்னன்னு சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் சர்ச் பண்ணி. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள் என்னன்னு கேட்குறாங்க. சரி பார்க்கலாம். விஞ்ஞானம் அப்படின்னா நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிறமொழி சொல் கொடுத்துட்டாங்க. விஞ்ஞானன்றது பிறமொழி சொல். தமிழ் என்ன சொல்லுவோம்? அறிவியல் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க 18வது கேள்வி. கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு செயலை நம்ம செய்ய சொல்கிறோம். நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்து கூறணும்னா அது என்ன வரும்? மறைவிடை. இல்லைனா என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்னொன்று என்ன சொல்லுவோம் அப்படின்னா மறைவிடைக்கு பதில் எதிர்மறை விடைன்னு கூட கொடுத்துருவாங்க. ஸோ என்ன வரும்? எதிர்மறை விடை வந்து வரும். அடுத்தது 19வது கேள்வி பாருங்க. நீ விளையாடவில்லையா ஏன்னா அப்படின்னா என்ன சொல்றோம்? கால் வலிக்கும். தனக்கு நேர்ந்த துன்பத்தை வந்து நம்ம அப்படியே விடையா சொன்னோம் அப்படின்னா அது எதுல வரும்? உற்றது உரைத்தல் விடையில வந்து. எனக்கு நீ விளையாடவில்லையா அப்படின்னா எனக்கு கால் வலிக்குது. எனக்கு நேர்ந்த துன்பத்தை நம்ம வந்து அப்படியே சொன்னோம் அப்படின்னா அது வந்து எதுல வரும்? உற்றது உரைத்தல் விடையில வரும். அடுத்தது பாருங்க சரியான இணையை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க ஏவல் விடை கொடுத்துருக்காங்க. மதுரை எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது. அதாவது மதுரை எங்க இருக்குன்னா இங்க தான் இருக்கு அப்படின்னு சொன்னா அது என்ன வரும்? சுட்டு விடையில வந்து வரும். ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஏவல் விடை கொடுத்துருக்காங்க. தப்பு. அடுத்தது ஆப்ஷன் சி பாருங்க. இது செய்வாயா என்று சொன்ன போது நீயே செய் அப்படின்னு சொன்னோம்னா அது நம்ம என்னது ஏவல் விடையில வந்து சொல்லுவோம். ஆனால் இங்கே மறைவிடையும் கொடுத்துருவாங்க. தப்பு. சுட்டு விடை பாருங்க. கடைக்கு போவே இந்த கேள்விக்கு போக மாட்டேன். இப்போதான் ஒன்று பார்த்தோம். அது என்னது? எதிர்மறுத்து கூறுது. ஸோ இது எதில் ஒரு எதிர்மறை விடையில் வந்து வரும். சரிங்களா? அடுத்தது ஆப்ஷன் பி பாருங்க. நேர்விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விக்கு போவேன். அதாவது உடன்பட்டு சொன்னோம் அப்படின்னு நேராக வந்து கடைக்கு போவியா அப்படின்னு கேட்டால் நான் போவேன் அப்படின்னு சொன்னால் அது வந்து கரெக்டு தான். ஸோ அது என்ன வரும்? நேரடியில் வந்து வரும். மற்ற மூணுமே தப்பு. என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது கடைச்சொல் பாருங்க. சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் உச்சநீதிமன்றம். அதே உயர்நீதிமன்றத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம படித்ததான் ஹைகோர்ட்டை நம்ம என்ன சொல்லுவோம்? உயர்நீதிமன்றம் அப்படின்னு சொல்லுவோம். சட்டமன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அடுத்தது உள்ளாட்சி மன்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோக்கல் கவுன்சிலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உள்ளாட்சி மன்றம். லோக்கல் கவுன்சிலே என்ன? உள்ளாட்சி மன்றத்தை நம்ம லோக்கல் கவுன்சில் சொல்லுவோம். அடுத்தது பாருங்க. அப்பீல் அப்படின்னா மேல்முறையீடு, கீழ்முறையீடுன்னு சொல்ல மாட்டோம். தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சொல்யூஷனை நம்ம தான் தீர்வு கண்டுபிடிக்கிறது சொல்யூஷன் சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். ஆணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? ஆணையை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்டர். ஏதாவது ஒரு ஆர்டர் போடுற அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஆணை அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. அடுத்தது பாருங்க. பில் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. பில் டைம்னா என்னது? கால வரையறை உண்டியலை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில் டைம்னா கால வரையறை உண்டியல் சொல்லுவோம். அதே புதுப்பிக்கப்பட்ட உண்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரினியூடு. புதுப்பிக்கப்பட்டுச்சுனாலே என்னது? நம்ம ரினியூடு பில் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அட்டவணை உண்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் பில் அப்படின்னு சொல்லுவோம். அட்டவணை உண்டியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீன் பில்னு சொல்லுவோம். சரி முன்படி உண்டியல்லாம் என்ன சொல்லி நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்தது ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. வேலியே பயிரை மேய்ந்தது போல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா பயிர் இருக்கு அப்படின்னா ஆடு மாடுகள் வந்து மேயாமல் வந்து நம்ம என்ன பண்ணணும்? பார்த்துக்கணும். சரி அந்த வேலியே வந்து பயிரை வந்து மேய்ஞ்சிருச்சுன்னா அது வந்து நம்ம என்ன சொல்லலாம்? கடமை தவறல். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொன்னோம்னா ஒரு பொறுப்பில் இருக்கோம் அப்படின்னா அந்த பொறுப்பை நம்ம வந்து கரெக்டாக செய்யணும். பொறுப்பை கரெக்டாக வந்து தவறி நடந்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது நம்ம தீங்கு செஞ்சோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்லுவாங்க? கடமை தவறுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்தது பாருங்க. பசுமரத்தாணி போல. ஏதாவது ஒரு டீச்சர் நடத்துனாங்க அப்படின்னா நமக்கு மனசில் வந்து ஈஸியாக பதிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஈஸியாக பசுமரத்தாணி போல பதிந்தது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? எளிதில் மனதில் பதிதல் சொல்லுவோம். கிணற்று தவளை போல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறியாமை தான். ஒன்றுமே தெரியாமல் இருக்கிறது. கிணத்துக்குள்ள உள்ள தவளை எப்படி எது தெரியாமல் இருக்கோ அதே மாதிரி நம்ம வந்து தெரியாமல் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்? கிணற்று தவளை போல அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க. அவன் திருத்தினான். ஒரு செயலை அவங்களே செஞ்சாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? தன்வினை தொடர். இதே இன்னொரு பிறவினை தொடரில் என்ன சொல்லலாம்னா அவன் திருத்த வைத்தான் அப்படின்னு சொன்னால் அது வந்து பிறவினையில் வந்துடும். ஒரு செயலை அவங்களே செஞ்சாங்கன்னா அது எந்த வந்து தன்வினையில் வந்து வந்துடும். ஓகே. எவ்வகை வாக்கியம் சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தேர்வு எழுதி ஆயிற்று அப்படின்னா ஆயிற்று, போயிற்று, பட்டது, பெறுபெற்றதுல முடிஞ்சதுன்னா அது நம்ம என்ன படிச்சிருக்கோம்? செயற்பாட்டு வினை அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. போரில் வெற்றி பெற்ற மன்னனை புகழ்ந்து பாடுவது என்னது? பாடாந்திணை. கேள்வி எப்படி நம்ம கேட்கலாம்? பாடாந்திணை என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேட்கலாம். சரிங்களா? அடுத்தது பாருங்க. விடைக்கேற்ற வினாதான் எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்கள் தான் நம்ம என்னன்னு படிச்சிருப்போம்? இயற் சொற்கள் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். கேள்வியை எழுப்புறோம்னா எப்படி வந்து எழுப்போம்? இயல் சொல் என்றால் என்ன? அப்போ நம்ம ஆன்சர் என்ன சொல்லுவோம்? எளிதில் பொருள் விளங்கும் வகையில் அமைந்த சொற்களை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? இயற் சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது விடைக்கேற்ற வினாதான் பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது. ஆமாம். கேள்வி எழுப்புறோம்னா பானையோட எப்போதும் நமக்கு வந்து பயன்படுகிறது. அதான் பானையோட வெற்றிடம் தான் நமக்கு வந்து பயன்படுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்க. இருவினைகளோட பொருள் வேறுபாடு தான். சரிங்களா? இருவினைகளோட பொருள் வேறுபாடு. இந்த உரிக்கும்
இந்த ரீக்கும் டிஃப்ரென்ஸ். இந்த உரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே வச்சுருப்பாங்களே அதை சொல்லுவாங்க கலெக்டர். அதுக்கப்புறம் இந்த உரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூக்கம் வந்து சொல்கிறாங்க. ஸோ இரு வினைகளோட பொருள் வேறுபாடு நிறையா படிச்சதுனால ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அடுத்தது பொருள் வேறுபாடு தான். இந்த ரூக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த அருந்து அப்படின்னா தெரியும் குடிக்கிறது, இந்த அருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பப்பட்டு, இது ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்த சொல்லியிருக்காங்க. கவிதை எழுத ஏடு ஒன்று எடுத்தேன், இது மட்டும் தான். மற்றதெல்லாம் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் கரெக்டாக இருந்தால் தான், எழுவாய் செயல்படும் பொருள் பயனிலை கரெக்டாக இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ் வந்து சரியான தொடர் வந்து எழுதணும். இதை நம்ம படிக்கும் போதே வந்து போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏடு ஒன்று எழுத கவிதை எடுத்தேன் வரல, கவிதை எடுத்தேன் ஏடு ஒன்று எழுத வரல, 1 7 கவிதை எழுத எடுத்தேன். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும், நமக்கு எழுவாய் இருக்கணும், அதுக்கப்புறம் செயல்படும் பொருள், அதுக்கப்புறம் பயனிலை வந்து இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ் வந்து கரெக்ட். சரிங்களா? அடுத்தது பாருங்க, சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை அமைக்க சொல்லியிருக்காங்க. பண்பு எனப்படுவது சான்றோர் காட்டிய வழியில் நடத்தல். இது நம்ம திருக்குறளில் படித்து தான் ஈஸியாக வந்து நம்ம போட்டலாம். சொற்களை அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்க, வளைந்த கோடுகளான எழுத்துக்கள் தான் வட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து படிச்சதான். இதுவுமே நம்ம ஈஸியாக போடலாம். ஸ்கூல் புக்கில் என்ன படிக்கிறோமோ அதெல்லாம் வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாகவே நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் போட்டுடலாம். அடுத்து பாருங்க, அகரவரிசையில் சொற்களை சீர் செய்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, சீர் செய்து எழுதலாமா? ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் எழுதணும். உயிரெழுத்துக்களை ஃபர்ஸ்ட் எழுதிருக்காங்க, எழுதிருக்காங்க. அடுத்தது வந்து எழுதிருக்காங்க. அடுத்தது உயிர்மை எழுத்து வரிசை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கா, அதுக்கப்புறம் என்னது தாவரிசை வந்து எழுதியிருக்காங்க தேக்கு, அதுக்கப்புறமேட்டு வந்துட்டு வாவரிசை வந்து எழுதியிருக்காங்க வவ்வால். ஓகேவா? முடிஞ்சிருச்சு. ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணி போட்டாச்சு. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது பாருங்க, அகரவரிசை படி சொற்களை சீர் செய்து எழுத சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துக்கள் வரிசையில் எழுதியிருக்காங்க, அதுக்கப்புறம் உயிர்மெய் எழுத்துக்கள் வரிசையில் கா, அதுக்கப்புறம் காக்கு அடுத்து மாதா வரும், அதுக்கப்புறம் தா, அதுக்கப்புறம் தா. இப்போ இது 3 வந்து நீங்கள் போட்டுருவீங்க. இது 2 தான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இங்கே வந்து தே இருக்குது, இங்கேயும் வந்து தே இருக்குது. சரி, ஓகே. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது சென்டென்ஸ் பார்க்கணும். இங்கே வந்து ஈ வந்திருக்கு, இங்கே வந்து இன் வந்திருக்கு. இப்போ ஈ கடுத்தது என்ன வரும், நமக்கு இன் வரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு 2 ஒரே மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், அடுத்தது போயிடணும். ஈ கடுத்தது நமக்கு என்ன வரும், இன் வந்து வரும். சரிங்களா? ஓகே. அடுத்தது பாருங்க, கல் என்னும் வேர் சொல்லோட பெயர் சொல்லத்தை பெயர் சொல்ல வந்து எடுத்து எழுத சொல்லுவாங்க. சரி, ஓகே. பெயர் சொல்ல நமக்கு என்ன வரும், ஆண் வந்து முடியணும் நம்ம உச்சரிக்கும் போது சவுண்டு. அப்போ பாருங்க, கற்ற உச்சரிக்கும் போது என்ன வருது, ஆண் வருது. அதே கல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எதில் வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பெயர் சொல்ல வந்து வந்துடும். கல்வின்றது பெயர் சொல்ல வந்துடும். அதே கற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது, வினை எச்சத்தில் வந்து வந்துடும். அதே கற்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எதில் வரும், வினை முற்று. சரிங்களா? ஒன்றும் ஆப்ஷன்லேருந்து போனால் இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து போட்டுடலாம். அடுத்தது உரை என்னும் வேர் சொல்லோட தொழிற்பெயரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ தொழிற்பெயர்கள்லாம் நம்ம என்ன படிச்சிருப்போம், தல், அல், அம், ஐ. ஓகேவா? தல், அல், அதுக்கப்புறம் அம்மு, அதுக்கப்புறம் ஐ, கை, வை. இந்த விகுதிகளோட சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் தொழிற்பெயர். இந்த உரையாமைன்றது அப்படின்னா எதில் வரும் அப்படின்னா எதிர்மறை தொழிற்பெயரில் வந்து வரும். சரிங்களா? உரையாமை அப்படின்றது தொழிற்பெயர்னு கொடுத்துருக்காங்க, கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, எதிர்மறை தொழிற்பெயர். சரி, ஓகே. கண்டுபிடிக்க முடியல, ஆப்ஷன்லேருந்து போகலாம். உரைத்தவர், இந்த உரைத்தோர், இந்த உரைத்தவன். இது 3மே எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா ஒரு வினை செய்த நபர் வந்து குறிக்கிறதுனால உரைத்தோர், உரைத்தவன், உரைத்தவர்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 3 வினையாளனின் பெயரில் வந்து வரும். அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்லேருந்து போனோம் அப்படின்னா நம்ம ஆப்ஷன் ஏ ரிமைனிங் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ வந்து போடலாம். அடுத்து தொழிற்பெயரை தான் சுட்ட சொல்லியிருக்காங்க. சரி, பார்க்கலாம். மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. ஓகே, இந்த கெடு, ஓகேவா, இந்த கெடு தான் நமக்கு எப்படி தெரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னா கேடு அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தெரிஞ்சு வந்திருக்கு. சரிங்களா? அப்போ அதை நம்ம என்ன சொல்லலாம், முதல் நிலை தெரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, ஓகே. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேடுன்னு தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது கிளர்ந்த, இதோட வேர்ச்சொல் என்னன்னு கேட்குறாங்க. சரி, ஓகே. கிளர்ந்தவ நம்ம பிரித்தோம்னா எப்படி வரும், கிளர். ஓகே, கிளர் இத்து கூட்டல், அதுக்கப்புறம் இந்து கூட்டல், அதுக்கப்புறம் இத்து கூட்டல், அதுக்கப்புறம் ஆன்னு சொல்லி வருமா? ஓகே. கிளர் தான் இதில் என்னது, பகுதி. பகுதி தான் வந்து நம்ம எடுத்துடுவோம். அதுக்கப்புறம் இத்து வந்து இந்தானது, இத்துனா சந்தி, இத்து வந்து இந்தானது வந்து விகாரம் சொல்லி சொல்லுவோம். இந்த இத்து வந்து இறந்த காலடனில், இது வந்து பெயரச்சு விகுதி வந்து சொல்லுவோம். ஏன்னா ஆ சவுண்ட் வந்திருக்கு, பெயரச்சு விகுதின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, ஓகே. இதில் வேர்ச்சொல் என்னன்னா கிளர், அதை தான் வந்து நம்ம எடுத்து எழுதுவோம். அடுத்தது இந்த கிளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இதில் வரும், தொழிற்பெயரில் வந்து வந்துடும். இந்த கிளர்ச்சிலாம் தொழிற்பெயரில் வந்து வந்துடும். அடுத்தது இந்த கிளர்ந்து ஊ சவுண்ட் வந்திருக்கு, அப்போ இது எந்த வரும், வினையச்சத்தில் வந்து வரும். இந்த கிளர்க்கப்பட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுப்பட்டது பெருப்பட்டதில் முடிஞ்சுன்னா செயற்பாட்டு வினை வடிவத்தை வந்து நம்ம சொல்லுவோம். என்னது, செயற்பாட்டு வினை வடிவத்தை சொல்லுவோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, உரைத்தனா என்ன அப்படின்னா வேர்ச்சொல் தான் எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. வேர்ச்சொல்லாம் இப்போ வந்து உங்களுக்கு பிரிக்க தெரியணும். ஸோ பகுவதை உறுப்பிலக்கணம் வந்து உங்களுக்கு நன்றாக வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ உரைத்த எப்படி பிரிக்கலாம், உரை கூட்டல் இத்து கூட்டல் ஆ. ஓகேவா? இதில் இருக்க பகுதி தான் நம்ம எடுத்து என்ன பண்ணுவோம், வேர்ச்சொல்லாம் வந்து எடுத்து எழுதுவோம். சரி, அதை தான் இங்கே எடுத்து எழுதியிருக்காங்க உரை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். உரைத்தது அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து எதில் வரும், ஒன்றன்பால் வினை முற்றில் வந்து வரும். ஒன்றன்பால் வினை முற்றில் வந்து வரும். அடுத்தது உரைக்கப்பட்ட அப்படின்னா இது ஒரு செயற்பாட்டு வினை வடிவம். சரி, உரைத்து ஊ சவுண்ட் வந்திருக்கு, உரைத்து அப்படின்றது என்னது, ஊ சவுண்ட் வந்திருக்கு. அப்போ இது என்னது, வினை எச்சத்தில் வந்து வரும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்க, பின்வரும் தொடர்களில் வினை சொல்ல கண்டுபிடிச்சி எழுத சொல்லியிருக்காங்க. வினை சொல்ல கண்டுபிடிச்சி அதோட வேர் சொல்ல எழுத சொல்லியிருக்காங்க. வளம்புரி பொரித்த மாதங்கு தடக்கை. ஓகே, இதில் ஃபஸ்ட்டு வினைச்சொல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். வினைச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரித்த. ஓகேவா?
பொறித்த ஆ வந்திருக்கு. அப்போ என்னது அது வந்து பெயரெச்சத்தில் வந்து வரும். சரிங்களா? வினைச்சொல் என்னென்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ வினைச்சொல் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து அதோட வேர்ச்சொல் எடுத்து எழுதணும்னா பொறி. கரெக்ட். ஓகேவா? அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள். மொழின்னு நம்ம அடிக்கடி ரிப்பீட்டடாக படிக்கிறது தான் பதம் கிளவின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான் வடு, மூசு, கவ்வை, கச்சல். இதெல்லாமே எதை குறிக்கும் அப்படின்னா பிஞ்சு வகை. இப்போ வடு அப்படின்னு என்ன சொல்லுவோம்? மாம்பிஞ்சு. ஓகேவா? மாம்பிஞ்சு, மாவடு. ஓகே, மாவடை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மாம்பிஞ்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது மூசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலா மூசுன்னு சொல்லி சொல்லுவோம். மூசுன்னா என்னது? பலா மூசு. ஓகேவா? பலா மூசு, அதாவது பலா பிஞ்சு. மூசுனா என்னது? பலா மூசு, அதுதான் பலா பிஞ்சுன்னு வரும். அடுத்தது கச்சல். கச்சல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பிஞ்சுன்னு சொல்லி சொல்லுவோம். இது என்ன சொல்லுவோம்? வாழைப்பிஞ்சை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கச்சல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வாழைப்பிஞ்சு. அடுத்தது கவ்வை அப்படின்னா எல் பிஞ்சை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவ்வை. எல் பிஞ்சை நம்ம கவ்வைன்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ இது எல்லாமே எதில் வருது? பிஞ்சு வகையில் வந்து வருதா? ஸோ அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இது எல்லாமே எதில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனே பிஞ்சு வகையில் வந்து வருது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் தான் இந்த சூம்பல், சிவியல், சொண்டு, அழியல். இதெல்லாமே ஒரு கெட்டு போச்சு. அப்போ பார்த்தாலே தெரியுது கெட்டு போன ஒரு காய்கனி வகையை குறிக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சூம்பல், சிவியல், சொண்டு, அழியல் எல்லாமே. ஓகே. அடுத்தது 48வது கேள்வி பாருங்க. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிதல் மன உளைச்சல் தீர்வாகாது. ஆமாம், இந்த லை வராது, இது வராது, இந்த துளைச்சலும் வந்து வராது. கரெக்டாக இருக்கிறது என்னன்னா சவுண்டு பார்த்து கரெக்டாக மேட்ச் பண்ணோம்னா ஆப்ஷன் பி. அடுத்தது 49வது கேள்வி. இந்த லீக்கு முன் டிஃப்ரென்ஸ். இந்த களி அப்படின்னா ஒலி, இந்த களி அப்படின்னா மகிழ்ச்சி, இந்த களி அப்படின்னா கோல். அடுத்தது 50வது கேள்வி. செக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காசோலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வரையோலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட். டிமாண்ட் டிராஃப்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வரையோலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கடன் அட்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவோம்? கிரெடிட் கார்டை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் அட்டை. கிரெடிட் கார்டு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? கடன் அட்டைன்னு சொல்லி சொல்லுவோம். பணத்தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரன்சி நோட், இல்லைனா என்னது செக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். செக் அப்படின்னா காசோலை, பணத்தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரன்சி நோட் வந்து சொல்லுவோம். வரவோலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் டிராஃப்ட் சொல்லி சொல்லுவோம். கடன் அட்டை அப்படின்னா கிரெடிட் கார்டு சொல்லி சொல்லுவோம். ஓகே கைஸ், இன்னைக்கான 50 கேள்வி பார்த்தா ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.